நீண்ட நாளுக்கு அப்புறம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எக்ஸாம் எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு SC ST இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற கேண்டிடேட்டுக்கெல்லாம் இருக்கும். இந்த ஜாபுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலிருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண வரீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டிக்காக உங்களுக்கு 2025க்கான வேகன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு என்னையிலேருந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 18/5/2025 அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 403 வேகன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் ஜென்ரல் டியூட்டிக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலேருந்து 81,100 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கும்போது 25,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டேஜ் வந்து இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையல் டெஸ்ட், அதாவது நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ட்ரையல் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வேக்கன்சி எவ்வளோ அல்லது என்ன டியூட்டி எவ்வளோ எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. 25 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா? இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் 29 விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாடி பில்டிங் கொடுத்துருக்காங்க, அண்டு ரேஸு கொடுத்துருக்காங்க, அண்டு இந்த மாதிரி நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன், அண்ட் நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்களோ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது பார்த்துக்கங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸு, கோகோ, கபடி, வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து தனித்தனி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 204 வேக்கன்சியும், அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து டோட்டலாக 199 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும், இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th படிச்சிருந்தாலே, அதாவது 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்ற சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். என்னென்ன ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் அல்லது ஸ்டேட் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், அந்த ஸ்கூல் லெவலில் நீங்கள் வந்து இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சில பேருக்கு வந்து டவுட் வரும், மெடல் மட்டும் வாங்கணும் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா, இல்லது நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற டவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கும். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ₹100 வந்து பே பண்ணி ஆகணும். மற்ற கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லாகின் இருக்கும். அந்த லாகினில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷனோடு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான ரிசல்ட் வரலாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் என்னென்ன வந்து ஃபில்லப் பண்ணணும், பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போது நீங்கள் ஃபில்லப் பண்ணி ஆகணும். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, உங்களுடைய மதர் நேமு, உங்களுடைய அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். அப்படி மாற்றி என்ட்ரி பண்ணிங்கன்னா மிஸ் மேட்ச் அப்படின்றத வந்துடும். அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிற மாதிரி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது அதே தான் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்டரில் வந்து நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயிலுன்னா மெயிலுன்னு கொடுங்க, ஃபீமேலுன்னா ஃபீமேலுன்னு கொடுங்க. எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தாவே போதும். உங்களுக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே வந்து வெரிஃபை மொபைல் அண்ட் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும். உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஜெனரேட் ஆகிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போதே உங்களுக்கான மெயில் ஐடி, உங்களுக்கான ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க்கில் இருக்குது, உங்கள் கையில் என்ன மெயில் ஐடி அந்த ஃபோன் நம்பர் இருக்கோ அதை வந்து நீங்கள் மினிமம் கொடுக்க பாருங்கள். ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும்.